வணக்கங்க. 26/4/25 மதியம் 2:30 விற்பனை பதிவில் நாம் இன்றைக்கி 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோமுங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. முதல் பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து பால் மயிலை சினை மாடுங்க. 9 மாதம் சினைங்க. கண்ணு போடுறதுக்கு 15 to 20 நாள் டைம் இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ரொம்ப நல்ல குணம்ங்க மாடு. எங்கே தொட்டு எங்கே வேணாலும் நீங்கள் நீவிக்கலாம். இந்த டம் எப்படி வேணாலும் அடியில் முட்டிக்கோடு வரலாம். அவ்வளோ ஒரு சாதுவாக இருக்குங்க. இப்போ நம்மகிட்ட வந்து 25 நாள் ஆச்சுங்க. மடி வைக்காமல் வந்தது, இப்போ மடி விட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப சாதுவாக இருக்குங்க மாடு. கறவைத்திறன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-1 எதிர்பார்க்கலாம். காலையில் 2, சாயங்காலம் 1.5 லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க. ஈத்து 3ஆம் ஈத்து பால் மயிலை சினை மாடு. கண்ணு போடுறதுக்கு 20 நாள் டைம் இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு ஒரு 3 லிட்டர் வரைக்கும் கறந்துக்கலாம். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 43,000 ரூபாய்ங்க. நல்ல குணம்ங்க. மெயினாக மாடுகள் வாங்குறவங்க குணம் வேணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நிறைய பேர் வந்து போய் தொட்டு நீவணும் அப்படின்லாம் எதிர்பார்ப்பாங்க. எல்லா மாடுகளையும் நம்ம தொட்டு நீவுற மாதிரியான வீடியோ பதிவு போடுறது இல்லைங்க. மாடு இயல்பாகவே அந்த மாதிரியான குணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம தொட்டு நீவி காட்டுவோம். ரொம்ப நல்ல சாதுங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க. அதிகபட்சம் 20 நாளில் கண்ணு போட்டுரும். விற்பனை விலை 43,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் மேல் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க. 100 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் எந்த மாவட்டம் எந்த ஊராக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகையின் மூலமாக அனுப்பி கொடுக்குறோம். ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு 2 நாள் 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம். வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாம் புதுசு தான் வருங்க. ஏன்னா ஒருத்தர் மாடு வாங்குறாங்க, எல்லோரும் வந்து வீட்டில் கயிறுகள் தெளிவாக வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒருத்தர் மாடு வாங்கினா ஒரு 6 மாதத்துக்காவது கயிறுகள் மாற்றணுங்கிற அவசியம் இருக்கக்கூடாதுங்கிறக்காக தான் எல்லாமே குவாலிட்டியான கயிறாக போட்டு நம்ம விற்பனைக்கு பதிவாக நம்ம கொண்டு வர்றோமுங்க. அனுப்பும்போது அந்த மாதிரி தெளிவாக அனுப்புகிறோம். அவங்க வீட்டுக்கு ஒரு மாடு வருதுன்னா அது ஒரு புது மாடு மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. அதனால தான் எல்லாம் புது கவர் போட்டு அனுப்பி விட்றோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஜோடி காங்கேயம் செவலை மயிலை காளை கன்றுகள்ங்க. 2ம் சுழி சுத்தமான கன்றுகள். கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க. 2 கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்திங்கன்னா 10 to 11 மாதங்கள் ஆகுதுங்க. 2ம் நல்ல குவாலிட்டியான கன்றுகள். வலதுபுறம் இருக்கிறது மயிலக்கன்று, இடதுபுறம் இருக்கிறது வந்து செவலைக்கன்று. 2ம் சுழி சுத்தமாக இருக்குது. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாமல் இருக்குதுங்க. ஜோடியினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 35,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்க்கலாம், வீடியோ பார்த்தும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி உண்டுங்க. ஒரு வருடத்திற்கு நீங்கள் வந்து குடல் புழு நீக்கம் ஒரு 3 முறை கரெக்டாக பண்ணி கன்றுகளுக்கு வந்து தவிடு பணிஞ்சு வச்சு கண்ணை வந்து நீங்கள் நல்லா தயார் பண்ணுறீங்க அப்படின்னா, அதே சமயம் உங்களுடைய தேவை என்னவோ, அதாவது வண்டி பழக்கமா இல்லை உழவு பழக்கமா இல்லை ரேஸுக்கா, இந்த மாதிரி என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மதிப்பு கூட்டல் செஞ்சிங்கன்னா அடுத்த வருடம் நடைபெறக்கூடிய ஒரு கால்நடை திருவிழாவில் நம்ம கொண்டு வந்து வண்டி பழக்கத்தோடோ உழவு பழக்கத்தோடோ நேரடியாக விற்பனை செய்யும்போது அதற்கு உண்டான தொகை நமக்கு லாபமாக கிடைக்குங்க. இந்த மாதிரி ஜோடி 35,000 ரூபாயில் நிறைய பேர் வாங்கிட்டு வந்து ஒரு வருஷம் பழக்கி மீண்டும் மறு வருடம் வந்து 70,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாய் வரைக்கும் நம்மகிட்டருந்து வாங்கி விற்பனை செஞ்ச நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. அவங்க செய்கிறது 2 நேரம் அடர்த்தியானம் கரெக்டாக எடுக்குதாங்கிறத பார்த்துக்குவாங்க. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா கன்றுக்கு குடல் புழு நீக்கம் முறையாக வைப்பாங்க. அது மட்டும் வச்சா கன்றுனுடைய உடல் வளர்ச்சி ஒரே சீராக இருக்கும். விற்பனை விலை 35,000 ரூபாய்ங்க. கண்ணபுரம் தேர் திருவிழாவுக்கு மாடுகள் வந்து நண்பர்கள் நிறையா பேர் வந்து நேற்று வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. முறையாக நாளை அமாவாசை தினத்திலிருந்து தான் மாடுகளினுடைய வரத்து வந்து ஆரம்பிக்குங்க. நம்மளும் வந்து நாளை காலையிலிருந்து தான் மாடுகளை வந்து கண்ணபுரம் தேர் திடலுக்கு மாடுகளை விற்பனைக்காக கொண்டு போகிறோம். நம்ம விற்பனை பதிவுகள் வந்து இங்கேருந்தும் பதிவுகள் போடுவோம், தேர் திடலிருந்து பதிவுகளும் வருங்க. எந்த பதிவு வேணாலும் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே என்ன கேரண்டி கொடுக்குறோமோ, மாட்டுக்கு என்ன உத்தரவாதம் கொடுக்குறோமோ அதே உத்தரவாதம் தேர்காட்டில் வைக்கிற மாடுகளுக்கும் நம்ம கொடுக்குறோம். ஜாயிண்ட் வாடகையும் பண்ணி கொடுக்குறோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து விளாரக்கொம்பு மயிலை மாடுங்க. 6 மாதம் சினைங்க. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு 1.5 ஒரு 3 லிட்டர் கறக்குங்க. மாடு இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவு, அதனால் பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்க. 3வது ஈத்து 6 மாத செனை. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு வந்து வேலைக்கு 1.5 லிட்டர் பால் கறந்துக்கலாம். இந்த காங்கேயம் மயிலை சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 31,000 ரூபாய்ங்க. லோ பட்ஜெட்டில் ஒரு 6 மாத செனை மாடு சுழி சுத்தமாக தெளிவாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. நல்ல பெருவட்டில் இருக்கக்கூடிய நல்ல திமிழமைப்பில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க. அதாவது ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி ப்ரீடுங்க. தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து வாங்கிட்டு வரப்பட்டது. நல்ல குணவனமான மாடுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லிட்டர் பால் பீச்சிக்கலாம். கன்று போடுறதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 நாள் அதிகபட்சம் கால அவகாசம் இருக்குதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை வந்து 29,000 ரூபாய்ங்க. 3வது ஈத்து குட்டை மாடு நல்ல திமிழமைப்போடவும் நல்ல அழகு லட்சணமாகவும் கறவைக்கு கால் அணைக்காமலும் வேணும்னா தேர்வு செய்யலாமுங்க. குட்டைக்கன்று போடும், பாலுக்கு நிற்கும், 4 காம்பில் பால் வரும். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. இந்த உத்தரவாதம் உண்டு. விலை 29,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் எப்பவுமே கிடையாதுங்க. உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மீதி தொகையும் வண்டி வாடகையும் கொடுக்கலாமுங்க. தரமான உம்பளச்சேரி மாடு நல்ல திமிழமைப்போடு இருக்குதுங்க. குட்டை மாடு நிறைய பேர் திமிழமைப்போடு வேணும்பாங்க. நல்ல திமிழமைப்போடவும் இருக்குது. இளம் மாடாகவும் இருக்குதுங்க. நல்ல மடியால் சுத்தத்துலேயும் இருக்குதுங்க. பாலும் நம்ம ஒரு 3 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. பால் வந்து எருமை பாலுக்கு ஈக்குவலாக இருக்குங்க. இந்த மாதிரியான குட்டை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவாக இருக்கும். பால் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்தால் கூட அதில் வந்து புரோட்டீனோட அளவு அதிகமாகவும் ஃபேட்டோட அளவு கம்மியாக தான் இருக்குங்க. அதனால தான் பால்லேயே சிறந்தது வந்து ஆட்டுப்பால் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதற்கப்புறம் கால்நடைகளில் வந்து பார்த்திங்கன்னா புங்குனூர் குட்டையை நிறைய பேர் வந்து விரும்பி கேட்குறாங்க. ஏன்னா அது ஒரு ப்ரீடுங்கிறது ஒரு ஃபேன்சி ப்ரீடாக எல்லா பக்கமும் அறியப்படுறதுனால அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம ப்ரீடு வைஸ் ஒரு மாட்டுக்காக போனோம் அப்படின்னம்னா அதனுடைய விலை வந்து 1 லட்சத்துலேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கும் பொங்கனூர் குட்டை மாடுகள் சில பகுதிகளில் விற்குதுங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் குட்டை மாடுனா சுழி சுத்தமாக குணவனமாக ஆண்கள் பெண்கள் பிடிச்சி லோ பட்ஜெட்டில் கறவைக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற மாடுகளை மட்டும்தான் நம்ம பதிவாக கொண்டு வர்றோங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து மயிலை மாடுங்க. முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஜான் முகம்தான் இருக்குங்க மாட்டுக்குங்க. கண் அருமையான கண்ணுங்க. கறவைக்கு வந்து கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் 2, சாயங்காலம் ஒரு 2, 4 லிட்டர் குறையாதுங்க. அதுக்கு மேலே வேணுனாலும் நம்ம தாலி வைக்கிறத பொறுத்து நம்ம கறந்துக்கலாமுங்க. கண் வந்து பார்த்திங்கன்னா அருமையான கண், கிடாரி கண். 10 நாள் ஆகுதுங்க. மொத்தமாகவே இந்த வீடியோ பாருங்கள். கண் அவிழ்த்து விட்டு ஊட்டி பால் கறந்து எந்திரிக்கிறதுக்கு 3 to 4 நிமிஷம் கூட ஆகலைங்க. 2.5 லிட்டர் பால் வரைக்கும் கறந்துருப்பாங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. காம்புகள் மட்டும்தான் பெருங்காம்பு. மற்றபடி தமுறு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பைப்பில் வர்ற மாதிரி அருமையான தமுறு அமைப்புங்க. இந்த மாடு 2 தலையீத்தில் நம்ம 2 ஈத்துக்கு முன்னாடி நம்ம கொடுத்தது தானுங்க. தெளிவாக 2 கன்று போட்டு இப்போ 3வது கன்று நம்மகிட்ட கிடாரி கன்று போட்டிருக்குதுங்க. விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க. 3வது ஈத்து மயிலை மாடு 10 நாள் ஆன கிடாரி கன்று. கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு 4 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும். மாடு கன்று 2ம் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. விற்பனை விலை 53,000 ரூபாய்ங்க. நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் 2 நேரம் கறந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாமுங்க.
அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 4வது ஈத்து மயிலை மாடுங்க. இன்று விடியற்காலை ஈனிய காராம்பசு கண்ணு காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கண்ணுக்கு மறை வெள்ளைப்புள்ளி இல்லைங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குதுங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. விடியற்காலையே கண்ணு போட்டு கண்ணு வயிறு நம்ப ஊட்டிடுச்சுங்க. நம்ம வீடியோக்காக கறந்து காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இன்றைக்கி முழு கறவை கறந்து காட்டலை. மாட்டோட குணம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம கறந்து காட்டுறோங்க. 4வது ஈத்து மயிலை மாடு ஒரு நாள் ஆன காராம்பசு கண்ணு காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கண்ணு ரெண்டும் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். வேலைக்கு 2 லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறவை வருங்க. எங்கே வேணாலும் தொட்டு நீவிக்கலாமுங்க. ஏன்னா சில மாடுகள் காங்கை மாடுகள் கன்று இனிய அந்த அன்னைக்கு நம்ம போய் பிடிச்சோம் மாட்டை கண்ணை ஒதுக்கணும் அப்படின்னோம்னா சில மாடுகள் பதட்டமாக இருக்கும். எந்த பதட்டமும் கிடையாதுங்க. ஆளை திரும்பி பார்க்குறதோ புது இடம் புது சூழல் மாடு பதட்டம் அடைகிறதோ அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. கண்ணை இயல்பாக நக்கிட்டு இருக்குதுங்க. நஞ்சுக்கொடி போட்டுருச்சுங்க. நாட்டு சக்கரை 1 கிலோ போட்டு தண்ணி வச்சுருக்குறோங்க. வைக்கோல் மட்டும்தான் இன்றைக்கி கொடுப்போங்க. மாலை மீண்டும் நாட்டு சக்கரை 1/2 கிலோவும் கொஞ்சமாக நிலந்தோடு போட்டு தண்ணீர் வைப்போம். ஒரு 2 நாளைக்கு வரத்தீவனம் கொடுத்து நாட்டு சக்கரை ஒரு 4 கிலோ அளவுக்கு காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று 4 கிலோ அளவு கொடுத்துட்டோம் அப்படின்னோம்னா மாடுகள் உடலில் ஏற்படக்கூடிய அதுவும் வெயில்னால் ஏற்படக்கூடிய டீஹைட்ரேஷன் உடல் சோர்வு அது சரி செய்யப்படுங்க. இதெல்லாம் அடிப்படையாக செய்ய வேண்டியது நம்ம எல்லா மாடுகளுக்குமே செய்கிறோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நாட்டு சக்கரை 1 கிலோ கல்லுப்பு 50 கிராம் போட்டு வச்சிட்டோம்னாலே போதுமானதுங்க. நம்மளே உடல் சோர்வாக இருந்தோம்னா உடனே ஒரு ORS பாக்கெட்டை டாக்டர்ஸ் மெடிக்கலில் வாங்கி சஜஸ்ட் பண்ணுறாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டு அதில் பாதி சர்க்கரை பாதி உப்பு போட்டு ஒரு சோடா மாதிரி நம்ம குடிக்க சொல்கிறாங்க. அது எதற்குன்னா உடல் சோர்வை போக்குவதற்குங்க. அதே மாதிரி தான் இயற்கை வழியில் கிடைக்கிற நாட்டு சர்க்கரை ஹைட்ரோஸும் சல்ஃபரும் போடாத நாட்டு சர்க்கரையும் கல்லுப்பும் போட்டு கண்ணு போட்ட மாடுகளுக்கு வைக்கும் பொழுது முதல்ல நஞ்சுக்கொடி ஈஸியாக பிரிஞ்சு வந்துடுங்க. ஒரு 10 to 12 லிட்டர் தண்ணியில் வெதுவெதுப்பான தண்ணியில் 1 கிலோ நாட்டு சக்கரை 50 கிராம் கல் போட்டு வச்சு கொஞ்சம் வைக்கோல் வரத்தீவனம் போட்டோம் அப்படின்னோம்னா வயிறு நம்பிச்சுன்னா நஞ்சு உடனே போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்கு ஒவ்வொரு கிலோ கொடுக்குறோம் அப்படின்னோம்னா உடலில் இருக்கக்கூடிய கால்சியம் டவுன் ஆகாமல் பார்த்துக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2ஆம் ஈத்துங்க கிர் கிராஸ் மாடுங்க. 45 நாள் ஆன காலக்கண்ணோடு இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. பாலோட அளவீடு 4+4 8 லிட்டர் கறவைக்கு குறைவு இல்லாமல் கறக்குங்க. இன்னும் நல்லா தாலி வச்சா மாடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் கறவை கொண்டு வர முடியுங்க. வேலைக்கு 2.5 to 3 கிலோ அடர் தீவனம் கொடுத்து நல்லா பக்குவமாக வச்சுருந்தோம் அப்படின்னோம்னா கறவை திறன் பார்த்தீங்கன்னா 4 நாள் 8 லிட்டர் குறையாது. அதிகபட்சம் 10 லிட்டர் வரைக்கும் கறக்கலாம். கண்ணுக்கு 45 நாள் ஆகுது. காலக்கண்ணுங்க கிர் கிராஸ் மாடுங்க. பால் தேவைக்காக ஒரு 8 to 10 லிட்டர் கறவையில் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம். நேரில் செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம். வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க. ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக பார்த்துட்டு நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.